Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Facebook remarketing or retargeting. So many of you feel suppose நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட்டோ இல்லாட்டி சர்வீசஸோ நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல இருந்து லீவ் ஆகி வெளியே போயிருப்பீங்க. உங்களோட Facebook ஆர் இன்ஸ்டாகிராம்ல அது ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, அது எப்படி அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். That is called as remarketing. Okay. So this is the example diagram for the remarketing. So user ஒரு வெப்சைட்டை விசிட் பண்றாங்க, யூசர்ஸ் லீவ் தட் ட்ராக்ட், விச் மீன்ஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு தட் யூசர் வந்து அந்த வெப்சைட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க, பட் அவங்க உள்ள வந்து போனதை ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் ட்ராக் பண்ணிடும். ஓகே, ஆஃப்டர் தட் அந்த ஃபேஸ்புக் பிக்சல் ட்ராக் பண்ணதை வச்சு they can run the ad for the particular product on your Facebook or Instagram page. Okay, this is called as Facebook remarketing. Okay, the Google remarketing irukku. Today we are going to discuss about Facebook remarketing. Okay, um, so here we are divide that into three part. Okay, first we are explain about what is Facebook remarketing. I explained. So next we are going to how to install Facebook pixels on your WordPress account, which means WordPress website. Okay, அதை நம்ம த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு go to business.facebook.com. Okay, business.facebook.com is loading. So there you have to find ads manager. Okay, this is the ads manager. So you have to click that ads manager. Okay, I landed in ads manager. Okay, after that I click this three dots all tools button and I click பண்றேன். So here I have to find events manager. So in the events manager நான் click பண்றேன். So events manager click பண்ண பிறகு you have to choose என்ன type of pixels நீங்க கனெக்ட் பண்ணணுங்கிறத கேட்கும். கனெக்டட் டேட்டா சோர்ஸ் என்ன, வெப்சைட்ல வந்து பார்க்குறவங்களை ட்ராக் பண்ணணுமா, இல்லாட்டி நீங்க ஏதோ ஆப் கூகுள் ஆண்ட்ராய்டு ஆப் எதுவும் ரன் பண்றீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணவங்களை டார்கெட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் டு சோர்ஸ், connect a new data source. So you have to select the web. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப், யாராட்டும் உங்களோட நீங்கள் டெவலப் பண்ண ஆண்ட்ராய்டு ஆப்போ ஆர்எல்ஸ் ஆப்பிள் ஐஃபோன் ஆப்போ iOS ஆப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்காக we can use this. ஆஃப்லைனில் எப்படி ட்ராக் பண்ணணும், சிஆர்எம். ஓகே, சிஆர்எம் லீட் ஜென்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹியர் அவர் ஆப்ஷன் இஸ் வெப். ஸோ வெப்பையை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்சல்ஸை நம்ம வெப் பேஜ் ஆர் வெப்சைட்டில் தான் எம்பெட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஆஸ்கிங் கன்வர்சன்ஸ் ஏபிஐ ஆர் ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் கேட்குது. ஸோ ஐ கோ ஃபார் ஃபேஸ்புக் பிக்சல். I just click that connect buttons. The default pixel. Okay, நான் இங்க வந்து website, so I name it as website tracking. Okay, so it's optional, you can leave it as blank. Okay, I click that continue button now. Okay, now it's asking for manually add pixels code to the website or user partner integrations. நம்ம இப்போ மேனுவலா ஆட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். So we going to click that install code manually. So this is the code. In the code we have to embed in our website. Okay, so I just copy that code. Okay, now code is copied. Okay, after that we follow the next step. So in the phase நம்ம முடிச்சிருக்கோம். So இங்க வரைக்கும் நாம இப்போ Facebook pixels காப்பி பண்ணிருக்கோம். Okay, after that we have to go back to our WordPress backend. So அங்க WordPress backendக்கு நீங்க போகணும். அங்க you have to find out the plugins click பண்ணிட்டு இங்க add newல இங்க ஒரு plugin name நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். So insert header and footer. Okay, இந்த plugin நீங்க find out பண்ணணும். Okay, insert header and footer. So insert header and footer. Okay, just click that insert header and footer. So in the options la varudhu, inga I go for this one. Okay, header and footer by VP. So WP beginners idha na install pandren first of all. So you have to install and activate. Okay, so it's installed
and I click that activate button. So after that, this plugin is installed here. Okay. So next we go to setting. You can find out header, insert header and footer. Okay. So settingsல insert header and footerங்கிற ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த நீங்க காப்பி பண்ணி வச்சிருந்த அந்த கோடை யூ ஹாவ் டு பேஸ்ட் இட் ஹியர். ஓகே. ஸோ அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போதுல they are mentioning like okay, see paste the fixers code into the bottom of the header sections just above the header slash header. Okay. So the closing இதுக்கு மேலே நம்ம have to paste our code. Okay. இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்த கோடை we going to paste it here. Okay. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் delete பண்ணிக்கோங்க. ஸோ I just paste that code and click the save button. Okay. இந்த சேவ் பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் என்னோட வெப்சைட்ல எம்பெட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் ஐ கேன் ட்ராக். ஓகே. ஸோ அந்த ட்ராக் பண்ண கோடை வச்சு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆடை நான் ஷோ பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இப்படி தான் we have to embed our Facebook pixels in our website. So after that you can run that separate Facebook ad for that tracked people, which means உங்க வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு வெளியே போறவங்களுக்கு நீங்க ட்ராக் பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கு செப்பரேட்டா நீங்க உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸை ரன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.